போரை நிறுத்திக்க ஈரானும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டது. ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட இருக்கிறதுன்ற செய்தி உங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பெரும் நிம்மதி பெருமூச்சை விட செஞ்ச ஒரு முக்கிய செய்தியாக மாறியிருக்கு. போர் நிறுத்தத்தால் எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி மூவ் ஆகும், இதனால விலைவாசி குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மிடையே அதிகமாகி இருக்க வேளையில் போர் நிறுத்தத்தால் அமெரிக்காவுக்கு வெற்றின்னு ட்ரம்ப் வழக்கம் போல மார்த்தட்டியிருக்காரு. ஆனால் அமெரிக்க ஊடகங்களோ ட்ரம்ப் சரணடைஞ்சிட்டாருன்னு விமர்சிக்க உண்மையிலே யாருக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்குன்னு இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். வணக்கம், இது தந்தையின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. எப்படா முடியும்னு எல்லோரும் எதிர்பார்ப்போட காத்திருக்க, இதுக்கு த எண்ட் வைக்கிற வகையில் ஈரான் அமெரிக்கா இடையே போரை நிறுத்த டீல் எட்டப்பட்டு விட்டதா யார் சொன்னா? ட்ரம்ப்பே அறிவிச்சிட்டார். இப்படி அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்வாங்கிறது ஒன்றும் ட்ரம்ப்புக்கு புதுசு இல்லையே, அவரை நம்பக்கூடாது, நீங்களே தானே சொல்லியிருக்கீங்க நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, போர் நிறுத்தம் உறுதியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. போர் நிறுத்தம் உறுதியானதும் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிட்டு வருது, எரிவாயு விலையும் குறைஞ்சிருக்கு, பங்கு சந்தைகளும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருக்கு. இப்படி பாசிட்டிவ் பாதையில் உலகம் நகர தொடங்க போரில் வெற்றி எங்களுக்கேன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஈரானும் வெற்றி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ரெண்டு தரப்பும் வெற்றிக்கு சொந்தம் கொண்டாட ட்ரம்ப் சரண்டர் ஆயிட்டாருன்னு விமர்சனம் அமெரிக்காவிலிருந்தே எதிரொலிக்க தொடங்கியிருக்கு வலுவா. அப்படி விமர்சனங்கள் எழுறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்க போரில் தொடக்கத்திலிருந்து என்ன நடந்ததுன்னு சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு வந்துடலாமா? மத்திய கிழக்கில் ஈரானோட ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், அயத்துல்லா அலி கமேனி அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், இராணுவ ரீதியாக ஈரானை பலவீனமாக்கணும், ஈரானோட அணுசக்தியை அழிக்கணும் அப்படின்னு பல நோக்கங்களோட பிப்ரவரி எண்டில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கினாங்க. இதில் அயத்துல்லா அலி கமேனியை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாக கொண்டாங்க. ஈரானில் 3500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. இராணுவ உள்கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டுச்சு. அந்த நாட்டோட பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் போருக்கு $29 பில்லியன் மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அதில் 42 போர் விமானங்கள், ட்ரோன்களையும் இழந்திருக்காங்க. தாக்குதலில் அமெரிக்கா இஸ்ரேலோட கை ஓங்கினப்போ பதிலடி கொடுக்க ஈரான் தங்களுடைய மாஸ்டர் மூவை எடுத்து வச்சாங்க. அது என்ன? ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி சர்வதேச அளவில் ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கி அமெரிக்காவை பணிய வைக்கணுன்றது தான் ஈரானோட மாஸ்டர் பிளானாக இருந்துச்சு. அதில் வெற்றியும் கண்டாங்க. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துச்சு, நெருக்கடியும் உருவாச்சு. பொருளாதார ரீதியாக உலக நாடுகள் எந்த அளவுக்கு சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம வரைக்கும் நல்லா அறிஞ்ச ஒரு செய்தியாக மாறுச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியை தங்களால் மூட முடியுங்கிறத ஈரான் செஞ்சு காட்டினாங்க. ஆனால் பெரும்படை கொண்ட அமெரிக்காவோ அதை திறக்க ஒரு ஓட்டையாவது போட்டு விடலாமான்னு போராட தான் செஞ்சாங்க. போரில் ஒப்பீட்டளவில் அமெரிக்காவை விட ஈரான் பெரும் பொருளாதார இராணுவ இழப்புகளை சந்தித்தாலும் இறுதி போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பல சலுகைகளை பெறுகிறதா ஈரான் என்ற ஒரு கேள்விதான் இங்கே மேலோங்கி இருக்கு. இப்போ போரை நிறுத்த அமெரிக்கா ஈரான் இடையே இறுதி ஒப்பந்தம் இன்னும் இறுதி ஆகலைன்னு சொல்றாங்க. போரை உடனடியாக நிறுத்தணும், ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கணும், அணுசக்தி பேச்சுவார்த்தையை தொடரணும் அப்படிங்கிற ஒரு வரைவு கட்டுப்பாட்டுக்கு ரெண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கு. அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். அதுபடி தான் போரும் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ 60 நாட்களுக்கு இந்த 14 அம்சங்கள் குறித்து ரெண்டு தரப்புலையும் பேச இருக்காங்க. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்கா விதிச்சிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படும், பேச்சுவார்த்தை காலத்தில் ஈரான் மேல புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படாது, ஈரான் எண்ணெய் ஏற்றுமதிக்கு தற்காலிக அனுமதியை தரப்போறோம், வெளிநாடுகளில் முடக்கப்பட்ட ஈரான் சொத்துகள் விடுவிக்கப்படும், நிரந்தர ஒப்பந்தத்தை எட்ட 60 நாட்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும், அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம், யுரேனியம் செறிவூட்டும் நடவடிக்கையை நிறுத்துவோம் அப்படின்னு ஈரான் உறுதியளிக்கணும்னு நிறைய அம்சங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இடம்பெற்றிருப்பதா தகவல் வெளியாகி இருக்குது. இதில் முக்கியமாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் போரால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்ய ஈரானுக்கு மறு கட்டமைப்பு முதலீட்டு நிதியாக சும்மா இல்லைங்க $300 பில்லியன் வழங்க வேண்டும் என்ற அம்சம் வியப்பாகவே பார்க்கப்படுது. இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்களான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் எல்லார் மத்தியிலும் இருக்குது. இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறாங்க. ஆனால் ஒப்பந்த அம்சங்களை எல்லாம் பார்க்கும்போது சர்வதேச ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த போர் முடிவில் ஹார்முஸ் ஜலசந்தியில் தன்னோட ஆதிக்கத்தை தக்க வச்சிருக்கிறதோட ஈரான் பொருளாதார ரீதியாக சலுகைகளையும் பெற்றிருப்பதாகவே சுட்டி காட்டுறாங்க.
அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானில் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற இலக்கில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஈரானின் ஏவுகணைகளை அழிக்க வேண்டும், ஈரான் படையை பலவீனமாக்க வேண்டும், ஈரான் செல்வாக்க குறைக்க வேண்டும், ஈரானின் அணுத்திட்டங்களை அழிக்க வேண்டும்ன்றதுல அமெரிக்கா முழுமையான வெற்றியை வசமாக்குனாங்களான்னு கேட்டால் இல்லை என்பதே சர்வதேச அரசியல் கள பார்வையாளர்களின் ஒற்றை பதிலாக இருக்கு. இதையெல்லாம் முன் வச்சு தான் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் கொண்டாட அமெரிக்கா சரணடைந்து விட்டதுன்ற விமர்சனங்களை அமெரிக்க ஊடகங்கள் முன்வைக்க தொடங்கியிருக்காங்க. போர்க்களத்தில் பெரிய சேதத்தை சந்தித்த ஈரான் அரசியல் ரீதியாக உயிர் பிழைச்ச பேச்சுவார்த்தை அரங்கில் வரக்கூடிய இந்த வேளையில் யாருக்கு வெற்றின்றதை முடிவு செய்ய இறுதி போர் நிறுத்தத்தில் என்ன நடக்கும் என்பதையே பார்க்க வேண்டும் என்கிறார்கள் சர்வதேச அரசியல் கள பார்வையாளர்கள். அமைதி திரும்பும் என்று நம்புவோம்.